சரி, கண்ண மூடி அம்மா கிட்ட வேண்டிக்கோ. அதெல்லாம் வேண்ட முடியாது. ஏன்? ஏன் வேண்டணும்? அது ஏன் அம்மா. எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே தெரியும். நான் எங்கே இருந்தாலும் நான் நினச்சா போதும், அது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துரும். அப்படியே என்ன? ஆமாம், நீ என் பொண்டாட்டி ஆகணும்னு நினச்சேன், அதை பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. இல்லை, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். வேற நல்லா கேட்டிருக்க. நடந்தது ஒண்ணு, நடக்காதது பெரிய லிஸ்டே இருக்கு. அதை ஒவ்வொன்றா எங்க அம்மா நிறைவேற்றி கொடுக்கும். இல்லம்மா, ஸ்வீட் மம்மி. சரி, உனக்கு என்ன வேணுமே நீயும் வேண்டிக்க. அத்தை, என் மனசுல இருக்கிற ஆசைய காதல்ல சொல்லல. அவர் இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நானும் பிடிவாதமா இருக்கிறதுல தப்பில்லை அத்தை. அவர் என்னைக்கு உண்மையை சொல்றாரோ அன்னைக்குதான் நான் என் மனசுல இருக்கிறத சொல்லுவேன். அது வரைக்கும் நான் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அத்தை. மாமா கிட்ட சவால் விட்டு அவரை வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா மாமா மாதிரி அவரையும் பெரிய ஆளா மாத்துவேன். அதுக்கு நான் எடுத்துற முதல் படி இதுதான். நீங்க என் கூட இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். மம்மி, இவன் என்ன லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன், ஆனா சொல்லவே மாட்டேங்கிறா. எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றா. என் மேல அக்கறையா இருக்கா. என்னை உள்ளங்கையில வச்சு தாங்குறா. கேட்டா அது எதுவுமே லவ் இல்லை, நான் உன்னை விட்டு விலகிதான் இருக்கேன்னு சீனை போடுறான். எப்படியாவது அவன் மனசுக்குள்ள பூந்து அவள் லவ் சேனலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட. ப்ளீஸ் மம்மி, ஐ எம் பாவம். நல்லா வேண்டிக்கிட்டியா? நீ? நானும் தான். என்ன வேண்டிக்கிட்ட? நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, வேண்டுதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, அது நடக்கிற வரைக்கும் மனசுக்குள்ள வச்சுக்கணும், கேட்கக்கூடாது. கம், எவ்வளவுதான் இவ்வளவு எஜுகேட் பண்றது நம்ம. நீ என்ன வேண்டியிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. நான் சீக்கிரமே என் காதல சொல்லணும்னு வேண்டியிருப்ப. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அந்த மைண்ட் வாய்ஸை கொஞ்சம் காதல கேட்குற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் கேட்டா நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. கிளம்பு. இவளை கட்டினதுக்கு நான் பேசாம தனியாவே இருந்திருக்கலாம். டே ராகவா, கார்த்தி, டே வெளியே வாங்கடா. என்ன பண்ணுவானுங்க இவனுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு? வெளியே வாங்கடா சீக்கிரம். அடகாக்கிற கோழி மாதிரி எப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. ஏன் அப்படி கத்துறாங்க? என்ன வேண்டா இவனுக்கு? என்னடா கத்திட்டு இருக்க? என்ன விஷயம்? என்னடா அது கூட ஏன்டா அப்படி கத்துற? இந்தா லட்டு எடுத்துக்கோ. எதுக்குடா? எடுத்துக்கடா. ஆ? எதுக்குடா ஸ்வீட்? விஜி, இந்தா லட்டு எடுத்துக்கோ. அட எடுத்துக்கோன்னா இந்தா எடுத்துக்கோ. உன்ன மாதிரி நல்ல மனசு இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஏ கார்த்தி, இந்தா. என்ன விஷயம்டா? சொல்லிட்டு கூட எடுடா சொல்றேன். எடு. எதுக்கு அந்த ஸ்வீட் கொடுக்குறான்? தெரியல. அனி, இந்தாங்க, எடுத்துக்கங்க. நீ எடுத்துக்கோ. அத்தை, இந்த எடுத்துக்கோ. நீ ரொம்ப நேரம் யோசிப்பேன். இந்தா. ஏய், இருடா இருடா, முதல்ல என்னன்னு சொல்லுடா. சாப்பிடு முதல்ல. டார்லிங், நீ சாப்பிடல? மாமா வந்துட்டாரு. டேய் அண்ணன், அப்பா கொண்டு போய் கொடுறான். அப்பாக்கா? அப்பா எடுத்துக்கோங்கப்பா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மாமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாமா. என்ன விஷயம்? அத்தை, இவ்வளவு நாள் சைக்கிள் தானே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா. அது இனி தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். டேடி, என்னடா சொல்ற நீ? அந்த வியாபாரம் நல்லா தானடா போய்கிட்டு இருக்கு. நல்ல வியாபாரம் தானடா அது. அதை விட்டு என்ன பண்ண போற நீ? விட போறேன்னு யார் சொன்னா? அடுத்த ஸ்டெப்பு. புரியல. புதுசா கடை ஓபன் பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்கேன்.
நம்ம ஏரியாலேயே ஒரு நல்ல கடை வந்துச்சு, பேசி முடிச்சிட்டேன். டேய், பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியாடா? பிரதர், எப்பயுமே காலி பாக்கெட்டாவே இருக்க முடியுமா? நான் ஒன்றும் தனியாள் இல்லைல்ல, எனக்கு தோல் கொடுக்க தான் என் பொண்டாட்டி இருக்காளே. கடையா திறக்கிறீங்க கடை? திறந்த 2 நாள்ல கடையை எப்படி மூடுறேன்னு மட்டும் பாருங்க. சொல்லுமா. விஜய், உங்க அப்பாவோட திதி வருதுடி. இந்த திதிக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? தேவசம் தானுமா, கொடுத்துடலாம். ஏய், அதுவாடி முக்கியம்? உன் அப்பா திதி வரதுக்குள்ள அந்த வீட்ல ஒரு தலை விழணும். இல்லன்னு வை, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஐயோம்மா, பின்ன என்னடி? அந்த வீட்டுக்கு போய் நீ எவ்வளவு நாள் ஆச்சு? இத பண்ற அத பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர உன்னால ஒரு வேலை உருப்படியா நடக்கல. இந்த திதி முடியறதுக்குள்ள அவங்க வீட்ல ஒரு இலை விழுந்தே தீரணும். அம்மா. ஐயோ, இந்த அம்மா வர நிலைமை புரியாம பிரஷர் கொடுக்கறாங்களே.